என்ன குயின் ஆஃப் மை ஹார்ட், ஏதோ யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வேலை செஞ்சு எப்படி உணவு தேடுறது, பனிக்காலம் வேற வந்துருச்சு, யாரு வீட்டுல உணவு திருடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதானே, நான் கூட என்னமோ நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். நம்மளாவது உழைச்சு சாப்பிடுறதாவது. என்னை நான் தான் ஒரு பெரிய சோம்பேறின்னு நினைச்சேன். நான் கட்டினது என்னைய விட சோம்பேறியா இருக்கு. சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போய் திருடுறதுன்னு யோசிப்போம். பாஸ்கி, நம்ம ஏன் திருடணும்? ஒரு ஐடியா பண்ணி இந்த காட்டுல இருக்க பறவைகளை எல்லாம் இந்த காட்டை விட்டு விரட்டிட்டா அவங்க சேர்த்து வச்சிருக்க எல்லா உணவும் நமக்கு தானே. என்ன ஐடியா, நல்லா இருக்கா? ஐடியாவெல்லாம் நல்லா தான் இருக்கு சாரல். அந்த ஐடியாவை எப்படி செய்யறது, அதுக்கு யோசனை வேணும்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பாஸ்கி. அந்த ஐடியாவை வச்சு இந்த காட்டுல இருக்க எல்லா பறவைகளையும் நம்ம விரட்டிடலாம். ஐடியா இருக்கிறதெல்லாம் சரி, என்ன ஐடியான்னு என்கிட்ட சொல்லு. அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம போய் சொன்னா எல்லா பறவைகளையும் நம்பாது. ஏன்னா நம்மளே திருடி திங்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. நம்ம சொன்னா எப்படி எல்லா பறவைகளையும் நம்பும்? ஐடியா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்ல போறோம்னு யாரு சொன்னா? நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுமே. அதுக்குத்தான் நமக்கு ஒரு வார்த்தை முட்டாள் இருக்கானே, அவன்கிட்ட சொல்லுவோம். அவன் போய் எல்லா பறவைகிட்டையும் சொல்ல வைப்போம். எல்லா பறவையும் நம்பி ஏமாந்துருவாங்க. அவங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லா உணவையும் நம்மளே எடுத்துக்கலாம். மல்லாக்கப்படுத்துக்கிட்டு வானத்தை பாக்குறது தான் சுகம்னு நினைச்சேன். இப்படி தலையில தொங்கிக்கிட்டு வானத்தை பாக்குறதும் அழகாத்தான் இருக்கு. நாமளும் எத்தனை நாளைக்கு இப்படி வெட்டியாவே வாயடிச்சுக்கிட்டு ஊட சுத்துறது? நாமளும் ரீல்ஸ போட்டு உலகத்துல ட்ரெண்டிங் ஆயிடணும். கோடி கோடியா சம்பாதிக்கணும். என்ன பச்சை, வானத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போல? என்னது? நானு வானத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். அதை நீ பார்த்த. சரி, என்ன விஷயமா வந்த சொல்லு. நீ சொல்ல வந்ததை சொல்லு. நானே ரீல்ஸை போட்டு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உடம்பு ஒழிக்காம கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ சொல்லு, நீ என்னத்த சொல்ல வந்த சொல்லு. இல்ல பச்சை, நம்ம காட்டுல தான் இப்ப பனிக்காலமா இருக்குல்ல, பனியா பெய்யறதுனால நம்ம இனமெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்னு யோசிச்சு கவர்மெண்ட் நம்ம இனத்துக்காக பழங்கள்லாம் தர்றாங்களாமா. பக்கத்து ஊர்ல போய் எல்லா பறவைகளையும் அந்த பழங்கள்லாம் கவர்மெண்ட்ல போய் வாங்கிக்கிறவாமா சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீ காட்டுக்குள்ள போய் எல்லா பறவைகள்கிட்டையும் சொல்லு, இந்த மாதிரி கவர்மெண்ட் நமக்காக பழங்கள்லாம் தர்றாங்களாம், வந்து நம்ம போய் அந்த பழங்கள்லாம் வந்து வாங்கிக்கிறணுமாம்னு போய் சொல்லு. பச்சை, நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க பச்சை, நீயே போய் சொல்லு. ஏன்னா கருப்பா இருக்கிறவன் சொன்னா பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. இது என்ன புது பொருளையா இருக்கு? கருப்பா இருந்தவன் சொன்னா பொய்யா? சரி, என்னமோ நீ சொல்ற. நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அதை சக்க வச்சா நமக்கு பழங்கள் கிடைக்கும்ல, போய் வாங்கிக்கலாம். எல்லாரும் வாங்க பறவைகளே, எல்லாரும் வாங்க, ஊர் மக்கள் எல்லாரும் வாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன், எல்லாரும் வாங்க. அம்மா, வெளியே ஏதோ தண்டோரா போடுறாங்க பாருங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கம்மா. என்னவா இருக்கும் தெரியலையே. சரி பிட்டு, நீ வீட்டுல இரு, நான் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். அம்மா இருங்கம்மா, நானும் வரேன். அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்மா. நானும் உங்க கூட வரேன், இருங்க. சரி வா பிட்டு, போய் என்னன்னு போய் கேட்டுட்டு வருவோம் வா. தண்டோராவை கேட்ட அனைத்து பறவைகளும் ஒரு இடத்துல மொத்தமா கூடுனாங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லா பறவைகளும் வந்துட்டீங்களா? நம்ம காட்டுல பனி பொழிகிறதுனால நமக்கு உணவு கிடைக்காதுன்னு அரசாங்கத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான உணவுகள் எல்லாம் தர்றாங்களாமா. எல்லாரும் பக்கத்து கிராமத்துல போய் நம்ம குடும்பத்துக்கு தேவையான பழங்கள் எல்லாம் வாங்கிப்பீங்களாம், கவர்மெண்ட் தர்றாங்களாம். நானும் முதல்ல நம்பல, நம்பினாதான் சோறுன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா போய் எப்படி சொல்லுவாங்க? வாங்க போய் பக்கத்து கிராமத்துல போய் நமக்கு தேவையான உணவுகள் தர்றாங்களான்னு போய் பார்த்துட்டு வருவோம். எல்லா பறவைகளும் சேர்ந்து போவோம். எல்லா பறவைகளும் தங்க குடும்பத்துக்கு தேவையான உணவை வாங்குறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க. பாஸ்கி, நம்ம சொன்னதை உண்மைன்னு நம்பி எல்லா பறவைகளும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அரசாங்கத்துல இருந்து உணவு தர்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக. இது நமக்கு சரியான நேரம். வாங்க, எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லா உணவுகளையும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். நீ சொல்றது சரிதான் சாரல், சீக்கிரம் வா, நம்ம போய் உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம். அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள எல்லா உணவுகளையும் நம்ம தூக்கிட்டு வந்துடணும். வா, சீக்கிரம் கிளம்புவோம். பாஸ்கி, முதல்ல நம்ம முன்னா வீட்டுக்கு போவோம். முன்னா வீட்டுலதான் அதிகமான உணவு இருக்கும்னு எனக்கு தோணுது.
ஏன்னா அவங்க வீட்டில தான் அதிக உணவு சேமிச்சு வைப்பாங்க. நம்ம முதல்ல முன்னா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஓகே சாரல், வா சீக்கிரம் கிளம்பலாம். என்ன என்ன ஐட்டங்களோ இந்த முன்னாவின் வீட்டினிலே, கதவை திறந்தால் தெரிந்து விடும். அச்சோ பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன்? அங்க பார்த்தா ஒரே பழங்கள், இங்கே பார்த்தா ஒரே தானியங்கள். அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? சாரல், பாடுனது போதும், சீக்கிரம் எல்லாத்தையும் நீ பேக் பண்ணு. சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இந்த ஒரு வீட்டுல எடுத்த தானியங்களே நமக்கு போதும், தாராளம். இந்த ஒரு வீட்டுல திருடுனதே போதும், வா நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். பாஸ்கி, நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் என் சந்தோஷத்தை அனுபவிக்க விடுங்க பாஸ்கி. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அண்ணே, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வர்றோம். பனிக்காலத்துக்கு பறவைகள் குடும்பத்துக்கெல்லாம் நிவாரணமா பழங்கள் தர்றதா அரசாங்கம் சொல்லி இருக்கதா தண்டோரா சொன்னாங்க. அதனாலதான் எங்க நிவாரணத்தை வாங்கிட்டு போகலான்னு நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எப்ப தருவீங்க? என்னது, பறவைகளுக்கு பனிக்கால நிவாரணமா? கவர்மெண்ட் அப்படி ஒண்ணும் அறிவிக்கவில்லையே. உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? ஏதோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல பறவைகளுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்தாங்க? இங்க எல்லாம் இல்ல. நீங்க போய் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க, கிளம்புங்க. என்ன இப்படி சொல்றாங்க? இப்ப தானே தண்டோரா போட்டு சொன்னாங்க நம்மளுக்கு நிவாரணம் தர்றதா சொல்லி. அதுக்குள்ள இப்படி சொல்றாங்க. என்ன பச்சை, நீ தானே தண்டோரா போட்ட? உனக்கு யாரு சொன்னது? இவங்க என்னன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிவாரணம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கழுகு கூட்டம் தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சுதான் நான் எல்லாத்துக்கும் தண்டோரா போட்டேன். என்ன பச்சை இப்படி பண்ணிட்ட? அந்த கழுகு கூட்டமே திருடி திங்கிற கூட்டம். அவங்க சொல்றத நீ எப்படி நம்பின? நீ நம்பினதும் பத்தாம எங்களை எல்லாத்தையும் வந்து சொல்லி இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டியே. நம்ம வீட்டுல வச்சிருக்க உணவுகள் எல்லாம் அது திருடிட்டு போயிருங்களே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம உணவுகளை திருடதான் இது பிளான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். முதல்ல சீக்கிரம் வாங்க, நம்ம போய் நம்ம வீட்டுல உணவுகள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் சரிதான், வாங்க எல்லாரும் முதல்ல போய் அதை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம உணவை திருடுறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கிளம்புவோம். பாஸ்கி, எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணணும், இல்லாட்டி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு எல்லா பழங்களையும் காலி பண்ணிடணும். சாரல், என்னாலயும் முடியலப்பா. எப்பா வயிறே முட்டி போச்சு. நான் முதல்ல இதை தூங்க போறேன்ப்பா கொஞ்ச நேரம். நம்ம எல்லாரும் முதல்ல கழுவு வீட்டுக்கு போகலாம். அந்த பாஸ்கி வீட்டுக்கு போனாதான் நம்ம பழங்கள்லாம் திருடிட்டு திண்டுட்டாங்களா என்னன்னு முதல்ல அவங்க வீட்டுல போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுவும் சரிதான். முதல்ல நம்ம இப்ப பாஸ்கி வீட்டுக்கு கிளம்பலாம், வாங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம உணவுகளை எல்லாம் திருடி தின்னுட்டு கும்பகர்ண மாதிரி மல்லாக்கப்படுத்தி தூங்குறத பாருங்க. ஆமா, இவங்களை எப்படியாவது அடிச்சே கொன்னுடலாம். இவங்களை அடிக்கலாம் வேண்டாம். நம்ம உணவு எப்படியும் திரும்ப கிடைக்க போறது இல்ல. அதனால இவங்களை மன்னிச்சு விட்டுடுவோம். இவங்களுக்கு தேவையான தண்டனையை கடவுளே கொடுப்பாரு.